சஸ்திகாவும் ஆற்று மணல் வீடும். சஸ்திகா அண்ட் த ரிவர்பேங்க் சாண்ட் காசல். அன்று ஒரு அழகான சனிக்கிழமை காலை. சஸ்திகாவின் கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது போல காட்சியளித்தது. முந்தைய நாள் பெய்த மழையினால் ஆற்றில் தண்ணீர் பளிங்கு போல ஓடிக்கொண்டிருந்தது. சஸ்திகாவின் அப்பா, அம்மா மற்றும் தம்பி அனைவரும் ஆற்றங்கரைக்கு செல்ல முடிவெடுத்தனர். சஸ்திகா தனது விளையாட்டு சாமான்கள் அடங்கிய ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். அவளது தம்பி கையில் ஒரு சிறிய பந்தை வைத்திருந்தான். குடும்பத்தின் மகிழ்ச்சியான காலை. ஆற்றங்கரைக்குச் சென்றதும் அப்பா கரையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கத் தொடங்கினார். அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த புளி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். சஸ்திகாவும் அவளது தம்பியும் ஆற்று மணலில் விளையாடத் தொடங்கினார்கள். சஸ்திகா சொன்னாள், தம்பி, நாம் இன்று இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு பெரிய மணல் கோட்டையை கட்டலாம், சரியா? இருவரும் உற்சாகமாக வேலை செய்யத் தொடங்கினர். ஈரமான மணலை எடுத்து அழகாக கோபுரம் போல அடுக்கினார்கள். சஸ்திகா மிக கவனமாக கோட்டையின் வாசலையும் அதைச் சுற்றி பாதுகாப்புச் சுவரையும் அமைத்தாள். திடீர் சவால். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் ஒரு பெரிய அலை வந்து கரையை தொட்டது. அந்த வேகத்தில் சஸ்திகா கஷ்டப்பட்டு கட்டிய மணல் கோட்டையின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இதை பார்த்ததும் சஸ்திகாவிற்கு அழுகை வந்துவிட்டது. நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கட்டினேன், எல்லாம் வீணாகிவிட்டது என்று கோபமாக மணலை தட்டிவிட்டாள். அம்மாவின் அறிவுரை. இதை கவனித்துக் கொண்டிருந்த அம்மா அவர்கள் அருகில் வந்தார். சஸ்திகாவின் தலையை வருடிவிட்டுச் சொன்னார், சஸ்திகா, வாழ்க்கை என்பது இந்த ஆற்று தண்ணீர் போலத்தான். சில நேரங்களில் நாம் விரும்பாத விஷயங்கள் நடக்கும். அதற்காக நாம் முயற்சியை கைவிடக்கூடாது. கோட்டை விழுந்தால் என்ன? அதைவிட பலமான ஒரு கோட்டையை நம்மால் மீண்டும் கட்ட முடியும். இந்த முறை தண்ணீருக்கு சற்று தள்ளி கற்களை வைத்து பலமான அடித்தளம் அமைத்து கட்டுவோம். வெற்றி பெற்ற சஸ்திகா. அம்மாவின் வார்த்தைகள் சஸ்திகாவிற்கு புத்துயிர் அளித்தன. இந்த முறை அவள் சோர்ந்து போகாமல் தன் தம்பியோடு சேர்ந்து மணலோடு சில சிறு கற்களையும் சேர்த்து மிக உறுதியான ஒரு கோட்டையை கட்டினாள். மதிய உணவிற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர். கிளம்பும் முன் சஸ்திகா தான் விளையாடிய இடத்தில் இருந்த குப்பைகளை எல்லாம் ஒரு பையில் சேகரித்து எடுத்துக்கொண்டாள். அம்மா, நான் கட்டிய கோட்டை அழிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த ஆறு அழுக்காக கூடாது என்று பெருமிதத்துடன் சொன்னாள். நீதி. moral of the story. தோல்விகள் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். அதேபோல் இயற்கை நமக்களித்த செல்வங்களை ஆறு, மரம் தூய்மையாக பராமரிப்பதும் நமது கடமையாகும்.